எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகர் தமிழக முதல்வரோட பிறந்தநாள் விழா. ஒரு மிக சிறப்பான ஒரு கருத்தரங்க, ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கல்லூரியில் நடக்கிற கருத்தரங்க துணியில் நடக்குது. இங்கே உட்கார்ந்துருக்கிற பெண்களும் ஆண்களும் கல்லூரியில் இருக்கிற ஆய்வு மாணவர்களை போல் நீங்கள் யாரும் ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ரொம்ப கவனமாக கவனிச்சிங்க. அதுவும் இங்கே பேசுகிறவங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதுவும் நம்ம எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் பேசின பேச்சு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், ஆய்வு பேராசிரியர் பேசுகிற மாதிரியான பேசினார். அவர் எவ்வளவு சிறப்பாக பேசினார் அதை நீங்கள் கேட்டீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். ஏன்னா அவ்வளவு சிறப்பான பேச்சை கேட்குற ஆடியன்ஸாக இருக்கிறீங்கன்னும் போது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அருமையான ஒரு அவையாக இருக்குது. ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு அறிவார்ந்த மக்களும் இந்த பக்கத்தில் அறிவார்ந்த உரையாளர்களும் பேசுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ரொம்ப பேரன்பு செலுத்துகிற அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும், வரவேற்பை நடத்திய ரொம்ப அன்பால் வரவேற்பை கொடுத்த நமது பால் பாண்டியராஜா அவர்களுக்கும், முன்னால் பேசின ஜெயக்குமார் மிக சிறப்பாக பேசினார் அவருக்கும், இன்னும் பல தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கணும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பு. அதுவும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் பேசினாங்க. நான் அவர் பேச்சை இன்னைக்கு தான் முதல்ல கேட்குறேன். மெல்லமாக ஆரம்பித்தார், எல்லார் பேரையும் சொல்லி சரி கொஞ்சம் பேசிட்டு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி செம்மையாக கொண்டு போயிட்டாரு. மிக சிறப்பான ஒரு பேச்சு. உண்மையில் நிறைய தகவல். என் கூட ஆண்டிப்பட்டி நகர செயலாளர் வந்திருக்கிறாரு சரவணன். அவர் சொல்லுவார், ஆனால் எங்கள் மாவட்ட செயலர் பாயிண்ட்டாக எழுதி வச்சுருந்தேன், பாயிண்ட்டாக பேசுவார்னு சொன்னபோது இந்த சரவணன் பாயிண்ட்டாக எழுதி வச்சு பேசுவார்னு மாவட்ட செயலாளர் சொன்னார். வெறும் பேரை படிச்சுக்கிட்டு இருக்காரு, சாதாரணமாக பேசுகிறாரு. சரவணன் ரொம்ப ஓவராக தான் பில்டப் கொடுக்குறாரு போல தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா பின்னால் சரவணன் சொன்னதை விட மிக சிறப்பான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தினார். மொழி சார்ந்து, ஒரு பொருளாதார விஷயம் சார்ந்துன்னு. அதனால் அண்ணனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை என் சார்பாக நீங்கள் தெரிவிச்சுருங்க. தலைவரோட பிறந்தநாள், தளபதியோட பிறந்தநாள் 2018. மணி பார்த்துக்கிறேன், மணி இப்போ 7:55 8ன்னு வச்சுப்போம். 2018 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தளபதி தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். அவர் பொறுப்பேற்றுக்கின உடனேங்க தொண்டர்கள் வரவேற்கிறாங்க, தலைவரே கொண்டாடுறாங்க. பொதுமக்களும் திமுக தலைவராக தளபதி ஸ்டாலின் வந்துட்டாரு, சிறப்பு, சரியான தேர்வுன்னு பொதுமக்களும் ஒத்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் ஒத்துக்கிறாங்கிறது ரெண்டாவது. கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கிற வட்ட செயலாளர் உட்பட, தொண்டர்கள் உட்பட தளபதி தான் அடுத்த தலைவர்னு கொண்டாடி முடிச்சாச்சு. அது உட்கட்சி, அவங்க கட்சி விவகாரம். கட்சியில் யார் தலைவராக ஒத்தியாச்சு. இந்த கட்சிக்கு வெளியே திமுக அல்லாத எந்த கட்சியும் சாராத அறிவாளிகளாக தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க, பத்திரிகை நடத்துகிறவங்க, துக்ளக்கில் பேசுகிறவங்க, அங்கே பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்க, அவங்க இவங்கன்னு பொதுக்கருத்தை உருவாக்கி சமூகத்துக்கு தள்ளுறவங்க பார்த்தீங்களா, அவெல்லாம் ஏதோ திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி அவர் எப்படி வரலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உட்கட்சி விவகாரம். கட்சியில் ஒரே ஒரு நபர் கூட தலைவராக தளபதி வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் கொண்டாடி ஏத்தாச்சு. அதுக்கு பிற்பாடும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு உட்கட்சி விவகாரத்தில் போய் அந்த கட்சியில் தலைவராக தளபதி ஸ்டாலின் வந்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னோம். அதுதான் ரொம்ப வேடிக்கை. என்ன காரணம் சொன்னா தெரியுங்களா? கலைஞர் இருந்த இடத்தில், கலைஞரோட எழுத்தாற்றல் என்ன, அவரோட பேச்சாற்றல் என்ன, அவரோட மொழி அறிவு என்ன, அந்த இடத்தில் ஸ்டாலினா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில். நான் கேட்டேன், அடே இதெல்லாம் நீ தலைவர் கலைஞர் இருக்கும்போது சொல்லவே இல்லையாடா? அவர் இருக்கும்போது வாரிசு அரசியல் கொண்டாந்துட்டாரு, அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அவர் மேலே அவதூறு சொல்லிக்கிட்டு இருந்த பையன் பூரா தளபதி தலைவரான உடனே தீவிரமான கலைஞர் ஆதரவாளராக மாறிட்டான். உண்மையில் அவனுக்கு கலைஞர் மேலே ஆதரவுலாம் கிடையாது, நுட்பமான எதிரிகள் இருக்கிறாங்க. அது ரொம்ப நம்ம கவனிக்கணும். அவன் என்ன பண்ணுறான், கலைஞரை ஆதரிச்சுக்கிட்டே தளபதியை எதிர்க்கிறான். தளபதியை எதிர்ப்பதற்காக தான் கலைஞரை ஆதரிக்கிறான். நல்லா கவனிங்க, அது புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி தளபதி தலைவர் ஆகும்போது கலைஞரை ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டு அந்த இடத்தில் ஸ்டாலின் நான் கேட்டான் பார்த்தீங்களா? இவனோட அப்பன்னா அதுக்கு முன்னால் என்ன தெரியும், அப்பன்னா அண்ணா இறந்துட்டாரு. அண்ணா இறந்ததுக்கு பிற்பாடு அந்த இடத்தில் கலைஞர் தலைவராக வராரு. வரும்போது இன்னைக்கு கலைஞரை புகழ்ந்து பேசுறானே, அவங்க அப்பெல்லாம் அண்ணா மாதிரி ஆற்றலாளர் இருந்த இடத்தில் கருணாநிதியான்னு கேள்வி கேட்டான். அன்னைக்கு அவனுக்கு அண்ணா மேல பாசம் கிடையாது. அண்ணாவை ஆதரிப்பதன் மூலமாக என்ன பண்றது, கலைஞரை எதிர்க்கணுங்கிற அந்த கண்ணோட்டம்.
சரி, அண்ணா வரும்போது மட்டும் இவனுக்கு ஆதரிச்சானுங்களா? அதுக்கு முன்னால் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது என்ன பேசுனாங்க தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்த அந்த இடத்தில், காமராஜர் மாதிரியான நேர்மையாளர் இருந்த இடத்தில் அண்ணாவா, அண்ணாதுரையா அப்படின்னு பேசினாங்க. அட, காமராஜர் இருந்த இடத்துல போது, காமராஜர் முதல்வராக வந்த போது மட்டும் இவங்க ஆதரிச்சாங்கிறீங்களா? மூதறிஞர் ராஜாஜி இருந்த இடத்தில் இந்த படிக்காத காமராஜரான்னு பேசுற அந்த கும்பல், காமராஜர்ல இருந்து ஆரம்பிச்சு தலைவர் தளபதி வரைக்கும் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துனாங்க பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு சதி பண்ணாங்க. 18 வந்துட்டாருங்க. அதாவது அதெல்லாம் ஒரு என்னோட கண்டு கலைஞர் இறந்துட்டாரு, தளபதி வந்துட்டாருங்க. வெளியில பொதுக்கூட்டங்களில் பேசும்போது, தொலைக்காட்சி விவாதங்களில் பேசும்போது ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு நெருக்கடி நான் சந்திச்சதே இல்லைங்க. அதாவது எதிரி அதிமுக பாஜக காரங்கிறது மட்டும் இல்லைங்க, எந்த திசையிலிருந்து எதிரி வரானோ தெரியாது, கூட இருந்தே ஆதரிக்கிற மாதிரி இருப்பான், அவன் எதிரியா பேசுவான். இந்த தொலைக்காட்சி விவாதத்திலாம் பேசுறானுங்க, வெற்றிட வந்துருச்சுட்டா. புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தளபதி தலைவரான உடனே கலைஞர் இறந்துட்டாராம், தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குதான், இங்க தலைவருக்கு யாருமே இல்லை, தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா யாராலும் முடியாதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்த அரசியலுக்கே வரலன்னு சொன்னவர் என்ன பண்ணாரு? அவர் கட்சி ஆரம்பிச்சு வாங்கன்னு கல்யாண மண்டபத்தில் அவரு குறுக்கு ஓடுறாரு. கட்சியே ஆரம்பிக்க மாட்டார் நடிச்ச இன்னொரு உலக நாயகன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, வெற்றிடம் வந்துருச்சுன்னு. அதை விட நம்ம சின்னம்மா இருக்காங்கல்ல, சின்னம்மாவோட அக்கா பையன் தான் அடுத்த முதல்வர் டிவியில விவாதம் நடத்துறாங்க. அந்த விவாதத்தில் நானும் கலந்துக்கிறேன், கண்டிச்சு பேசுறேன். என்னங்க காரணம்னா, அவர் திமுகவையே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் டெபாசிட் இல்லாம பண்ணிட்டாராம். அவர் தான் அடுத்த முதல்வர்னு ரொம்ப ஜனநாயகம் பேசுறோம் சொல்றான். அவர் 20 rupees டோக்கன் சென்னையில் பேரு ஆர்கே தொகுதியில். ஏன்னா 20 ரூபா டோக்கன் கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாருன்னு உலகத்துக்கே தெரியும் இடைத்தேர்தலில். அவர் தான் அடுத்த முதல்வர்னு பேசுனாங்க. நல்லா தெரிஞ்சீங்க, பேசுறது மட்டுமல்ல, இந்த நடிகர்கள் அண்ணா கொஞ்சம் அமைதியாரு, இந்த நடிகர்கள் சூப்பர் ஸ்டாரு, உலக நாயக, தினகரன், அப்புறம் இப்போ குறுக்க நடுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்களே, யாருமே கேட்காம. அது நம்ம நாட்டிலங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் ஏறக்குறைய 25-30 முதலமைச்சர்கள் தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் முதலமைச்சர்னு பறைய பேர். அதுவும் 2018 தலைவர் வந்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதலமைச்சர் ஒரு 15 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தான் அந்த ஊரில். கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் தான். அதில் சமீபத்திய கோமாளியாக யாரு? நாங்க தான் தமிழர் கையை உயர்த்தி கத்துறாங்களே, அந்த கும்பல் நாங்க தான் சொல்லி அந்த நபரில் இருந்து இந்த நடிகர்கள் தினகரன், இந்த சீமான, இவ எல்லாம் சேர்ந்து தலைவர் தளபதியை இழிவான வார்த்தையில் பேசுறாங்க. கொஞ்ச நெஞ்ச வார்த்தை இல்லை, மிக கேவலமா அவர் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி அவளை இழிவா பேசினாங்க. நல்லா தெரிஞ்சீங்க, இவங்க யாரை குறித்தும் ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு பேசவே இல்லை. இது நுட்பமா கவனிக்கணும். தலைவர் தளபதி கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான முதன்மையான விஷயம் தான் இதுதான். அப்ப என்ன, பெரிய பெரிய நடிகர்கள் பேசுறாங்க, இவ்வளவு மோசமா பேசுறாங்க. பாண்டிச்சேரி கவர்னரை கண்டிச்சு அன்னைக்கு முதல்வராக இருந்தாரு இவரு நாராயணசாமி. கவர்னர் மாளிகை முன்னால கிரண்பேடியை கண்டிச்சு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் தலைவர் உட்கார்ந்துருக்காரு, கூட நாராயணசாமி உட்கார்ந்துருக்காரு. அப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். அப்ப ரொம்ப மோசமா அவரை குறித்து பேசினார், தலைவரை குறித்து பேசினாரு. பேசுன உடனே பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? உங்களை கருத்து இப்படி கமலஹாசன் இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாருன்னு கேட்ட போது தலைவர் என்ன பண்ணாரு? அப்படின்னாரு. இந்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட வந்தது. கலைஞர் பத்திரிகையாளர் சந்திப்புல நல்ல பேசி கடகடன்னு சொல்லுவாருங்க. ஏதாவது ஏடாகுடமான ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி நல்லா புரியும், தெளிவா இருக்கும். ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்வது, தகுந்த பதில் சொல்வதுக்கு ஒரு டைம் எடுப்பாரு. அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாரு? பாரு ஆன்னு சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்கிற ஆள் என்ன திருப்பி அந்த கேள்வி கேட்பார் பாத்தீங்களா? அந்த நேரத்தில் ஒரு சிறப்பான பதிலை யோசிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுவாரு. அதே பாணியில் அன்னைக்கு தளபதி என்ன பண்ணாரு? இந்த மாதிரி நடிகர் உங்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசி இருக்கிறாருன்னு கேட்ட போது ஒரு வார்த்தை பேர் யாருமே சொல்லுது, அதுக்கு திரும்ப பதில் சொன்னார். அவர் சொன்ன ஒரே பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேள்வி கேட்டவொன்னு அவர் சொன்னாரு, நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அவங்க எல்லாம் அரசியலே கிடையாதுன்னு இடங்களை தள்ளி விட்டாரு. நல்லா கவனிச்சீங்க, தினகரன், உலகநாயக, சூப்பர் ஸ்டாரு, இன்னும் பல பேர் மிக மோசமா திட்ட போது ஒரு வார்த்தை கூட பேசல. ரொம்ப மோசம். ஒரு படத்துல கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பிரச்சனை வரும். செந்தில் என்ன பண்ணுவாரு? ரத்த காட்டாரி தன் மேல ஏத்திக்கிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு வம்புக்கு போவார். உனக்கு தில் இருக்கா, உனக்கு தைரியம் இருக்கா, மேல கை வச்சு பாரு மகனை, உனக்கு இது இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, ஏப்பா உன் கூட இருக்குப்பா பிரச்சனை, நீ போப்பா, நான் என் வேலையை பார்க்குற பார் கவுண்ட் பண்ணி கேட்கப்பட்டாப்புல. நீ சாப்பிட்ற, உப்பு போட்டு சாப்பிடல, அப்படி சாப்பிடலன்னு சாப்பாட்டெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்ட உடனே பொறுத்து பாப்பார் கவுண்ட் பண்ணி. ஒரு கட்டத்துக்கு மேல மகனை
செந்தில குனிய வச்சு கவுண்டமணி அப்படி கையை மடக்கி முதுகுல ஓங்கி ஒரு குத்து விட்டோன்னு உள்ள இருக்கிற ரத்த கட்டாரை அலறிக்கிட்டு செந்தில் கத்துவார் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த நடிகர்கள் தினகரன் இவ எல்லாம் தலைவரை குறித்து இழிவா பேசும்போது ஒரு வார்த்தை பதில் சொல்லல, மொத்த பயிலி கும்பலா தேர்தலில் குனிய வச்சு ஓங்கி குத்துனார் பாருங்க. உள்ள இருக்க சங்கி பயிலாம் செதிரி பூரா பயிலுக்கு டெபாசிட் காலியாச்சு. அதான் தளபதி. இதை நம்ம கவனிக்கணும். அப்ப யாருக்கு பதில் சொல்லுவது? யாருக்கு பதில் சொல்வதுன்னா நமது மெயின் எதிரி, மெயின் கேரக்டர் யாரு? திமுக பாஜக. இந்த திமுக பாஜகங்கிற மெயின் கேரக்டரை ஓட ஓட விரட்டணும்னா இந்த சைடு கேரக்டர் சில்லற பையெல்லாம் காணாம போயிடுவாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் தளபதி. அது இதுவரை தமிழ்நாட்டில் யாருக்கும் கைகூடாதது. ஒரு வார்த்தை தினகரன்கிற பேரை கூட சொல்லாம அந்த கட்சியை மொத்தமா முடிச்சாரு பாத்தீங்களா? அதுதான் தளபதி, அதுதான் தலைமை. அதை நம்ம கட்சி கத்துக்கணும். அப்போ யாருக்கு நாம் வினையாற்றுவது, எப்படி செயல்படுவது கட்சியில் அப்படிங்கிறதுல யார் போற வரம்லாம் திட்டுவான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா நம் சாதனைகளை சொல்வது, நம் மீது அவதூறு சொல்லுகிறோம், எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தா அது மக்கள்கிட்ட போய் பேசுறோம்னா அதற்கு பதில் சொல்லணும். ஏன் தலைவர் சொல்லலைன்னா இவன் ஏதாவது உரண்டை இருப்பாங்க, இவர் திருப்பி சொன்னார்னா அதை வச்சு கட்சி நடத்துவாங்க. அதான் அவங்க கால்குலேட்டு. புரிந்து அடித்தார், அது அவரோட சிறப்பு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்த உடனே சரியா தெரிஞ்சுங்க, ஆட்சிக்கு பதவியேற்று ஆட்சிக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த முதலமைச்சர் ஆனாருங்கிற ஒரு மகிழ்ச்சியை தவிர, நம்ம அண்ணன்லாம் இப்போ வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறாருன்னா எம்எல்ஏ ஆன மகிழ்ச்சி தான், வேற ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. எப்படி வந்தது ஆட்சி? 10 ஆண்டுகள் அதிமுகவோட ஆட்சி மிக மோசமான கொடூரமான கொள்ளையடி. புள்ளி விவரம் சொன்னார்ல அண்ணன், எவ்வளவு டீட்டெயிலா சொன்ன, ஒரு நிமிஷம். புள்ளி விவரம் சொன்னார்ல அண்ணன், எவ்வளவு டீட்டெயிலா சொன்னாரு. எத்தனை லட்சம் கோடி சொன்னீங்க அதிமுக கடன் வச்சது? 7 லட்சம் கோடி. நான் கூட மறந்துட்டேன், அவளுக்கு தெரியும். 7 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தாங்க. மொத்தத்தி கடன் வாங்கி கொள்ளையடிக்கிறது, அவ்வளோ கொள்ளையடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதை விட கொரோனா முதல் கொரோனா வந்தது, 2வது கொரோனா கொலைவெறி கொண்ட கொரோனா. நான் பொழைக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை, அவ்வளவு மோசமான கொரோனாவில் கொரோனா கிட்டு வாங்கினா அதுலயும் கொள்ளையடிச்சாங்க. சுத்தமா கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, மொத்தமா கடன் வச்சு கொள்ளையடிச்சிட்டு ஒண்ணும் இல்லாம ஒரு பைசா இல்லாம விட்டுட்டு போனாங்க. பதிலுக்கு என்ன கொடுத்தாங்க? கொலைவெறி கொண்ட கொரோனா. ரோட்ல மக்கள் சாகுறாங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாம. அப்படி ஒரு முறையோட தான் ஆட்சிக்கு என்ன பண்ணாரு தலைவர் தளபதி கிட்ட ஆட்சி வருது. அதை வாங்கினாரு. வாங்கிட்டு என்ன பண்ணாரு தெரிஞ்சுங்க, மக்கள் இன்னைக்கு நான் நிக்கிறேன் இங்க, பல பேர் மேடையில் இருக்கிறோம், நம்ம பல பேர் இருக்கிறோம்னா திமுக ஆட்சிக்கு வராமல் இருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வராமல் அதிமுகவே திரும்பி வந்திருந்தால் 2வது கொலைவெறி கொண்ட கொரோனாவில் நான் இருந்திருக்க மாட்டேன், நம்மில் பலர் இருந்திருக்க மாட்டோம். அந்த கொலைவெறி கொரோனாவில் இருந்து பாதுகாத்த, தன் உயிரையே அர்ப்பணித்து பாதுகாத்த மாபெரும் தலைவர் தான் தளபதி. அதை தெரிஞ்சுங்க. சும்மா வந்துடல, வந்த உடனே சொகுசா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கல. மகன் ரோட்ல இறங்கி கொரோனா காலத்தில் உயர பணைய வச்சு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் பாருங்க எல்லாத்தையும் ஒரே இலக்காவை மாத்தினாரு. அதுதாங்க அவரோட சிறப்பு. பணம் இல்ல, எப்படி கொரோனாவை ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? ஏன் அந்த அரசு கையால ஒன்றிய அரசுக்கு இணக்கமான அதிமுக அரசு. மோடிக்கு ஏத்த ஜாடி தான், மூடி தான் அது. ஆனா அது ஒண்ணு கிழிக்க முடியல. மோடிக்கு ஆதரவு இல்ல, கையில காசு இல்ல. பதவிக்கு வந்த உடனே எப்படி கொரோனாவை அவர் ஜெயிச்சார்? ரோட்ல வந்து அனாதையா பணங்கள் சாகுது, ஆக்சிஜன் இல்ல, படுக்கை இல்லைன்னும் போது அதே செட்டப்ல வராரு. வந்தவன் என்ன பண்ணாரு? போர்க்கால நடவடிக்கை போல் தானே வீதியில் இறங்கி மருத்துவமனை இல்லைன்னு மக்கள் வீதியில விட்டுறாதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையாக என்ன பண்ணாரு? கல்யாண மண்டபத்தில் பெட்டை போட்டு கல்யாண மண்டபங்களை மருத்துவமனையா மாத்தினாரு. பள்ளிக்கூடங்களில் பெட்டை போட்டு பள்ளிக்கூடங்களை மருத்துவமனையா மாத்தினாரு. நகராட்சி நிர்வாகத்தில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ கல்லூரி, பள்ளிக்கூடம், மண்டபங்கள் எல்லாத்திலையும் போட்டு ஆக்சிஜன் இல்லாம யாரும் சாகக்கூடாதுன்னு ஒரு போர் நடக்கும் போது எப்படி மக்களை பாதுகாப்பார்களோ, கொரோனாவில் தன்னை அர்ப்பணித்து எல்லா அமைச்சர்களையும் கொரோனாவில் பங்கெடுக்க வைத்து அறநிலையத்துறை அன்னதானம் தெரியுங்களா? கோயில் அன்னதானம், கோயிலில் தானே போடுவாங்க மத்தியான சாப்பாடு. ஆனால் எவ்வளோ கருணை தெரியுங்களா? எப்படி அதை எதிர்கொண்டாருங்கிறது சொல்கிறேன். நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், மறந்துடுறோம், சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில் அப்பா உடம்பு சரியில்லை, கொரோனால சீரியஸ் ஆகிட்டார், சேர்த்தாச்சு, அட்டெண்டர் உள்ளே போய் சேர்க்கணும். ஹோட்டல் எங்கேயும் கிடையாது, பந்து சாப்பாடு கிடையாது. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே ட்ரிப்ஸ் போடுவாங்க, எல்லாம் போயிடும். கூட துணைக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா?
ஹோட்டல் கிடையாது, கேன்டீன் கிடையாது, வெளியே வந்து ஒரு டீ குடிக்க முடியாது, பந்து. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்குங்க. அதுதான் அண்ணா சொன்ன முறையில் என்ன பண்ணாரு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்பதை அண்ணா பண்ண தெரியுமா? தலைவர் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கோயில்களிலும் மத்தியானத்தில் அன்னதானம் நடக்குது பார்த்தியா? அந்த அன்னதானத்தை அப்படியே ஷூட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனையிலும் தொடர்ந்து அன்னதானம் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் பல உயிர்களை காப்பாற்றினாரு. எப்படி? ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, அட்டெண்டரா போன பெண்களும் அங்க பாதுகாப்பார்களும் உணவு கொடுக்கணும்னு எல்லா ஊர்லயும் நடந்தது. எல்லா ஊர்லயும் அன்னதானம் கொடுத்து பாதுகாத்துறீங்களா? தன்னையே அர்ப்பணித்து பாதுகாத்தாரு. அதை விட இன்னொன்று சொல்றேன், கஜானா ஒன்றும் இல்லை, என்னாச்சு? கொள்ளையடிச்சிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, 10 பைசா கூட இல்லை. ஆனா தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, அவர் போட்ட கையெழுத்து, கொரோனாவுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை தான் முதல் கையெழுத்தாக போட்டு 4000 ரூபாய் கொடுத்தாரு. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த 4000 ரூபாய் நீங்க சாதாரண நினைக்காதீங்க, மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்க. கடன், நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 7 லட்சம் ரூபாய் கடன், ஒண்ணும் இல்லாத போது. நல்லா பார்த்துங்க, மேஜிக் பண்றாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஆட்சி நடக்குதுன்னா மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மேஜிக் மேன் பாத்தீங்கன்னா டப்பா எடுத்து காட்டுவார், பாத்தீங்களா? கையை விட்டு காட்டார், ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் ஒண்ணும் இல்ல, அந்த பக்கம் ஒண்ணும் இல்ல. அதிமுக கொள்ளையடிச்ச அந்த நிதி டப்பாவை எடுத்து காட்டுறாரு, போலா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, ஓட்ட போட்டு எடுத்துட்டு போயிட்டான் மொத்தத்தையும். ஆனா என்ன காட்டுறாரு? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லையா? அதுல இருந்து கை விட்டு ஒண்ணுமில்லாத அந்த டப்பாவில கை விட்டு இந்தாங்க மக்களே 4000 ரூபான்னு கொடுக்குறாரு. எப்படி கொடுத்தாரு? அதிசயமா. முதல் கையெழுத்து அது போட்டாரா? 2வது கையெழுத்து எதிர்ப்பா போட்டாரு. 2வது கையெழுத்து காசே இல்லைங்க. 2வது கையெழுத்து அடுத்தது என்னன்னா, ஆவின் பால் விலையில் 3 ரூபாய் குறைத்து, அது 2வது கையெழுத்து. 2வது கையெழுத்து போட்டாரா? 3வது கையெழுத்து ஒன்று போட்டார். அருமை தாய்மார்களே, குறிச்சு வச்சுக்குங்க, உலக வரலாற்றில் இதுவரை யாரும் இல்லாத ஒரு மாபெரும் சாதனையை 3வது கையெழுத்தில் செய்தார். அது என்ன தெரியுமா? என் அருமை தாய்மார்களே, இன்னைக்கு நீங்க சிறப்பா இருப்பதற்கான திட்டமான இலவச பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டம் என்கிற சிறப்பான திட்டத்தை கொடுத்த மாறும் தலைவர். எப்போ? 3வது கையெழுத்து. பஸ்ல டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்கல போன கவர்மெண்ட். எப்படி போட்டாரு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு திட்டத்தை அரசு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற, ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து எடுத்து தன்னையே அர்ப்பணித்து தான் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த திட்டம் இருக்கு பாத்துங்க, அது சாதாரண திட்டம் இல்ல. வெறும் ஏதோ பெண்கள் பஸ்ல இலவசமா போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது எவ்வளவு சிறப்பான திட்டம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் கம்பத்தில் இருக்கிறாங்க பெண்கள். கம்பத்தில் இங்கே கோயிலில் பூ வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு அம்மா, ஒரு தாய் கீரை வியாபாரம் பண்ணுறாங்க, பூ வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அவங்க வழக்கமாக பஸ்ஸில் ஏறி வந்தாங்கன்னா, இலவச பஸ் இருப்பதற்கு முன்னால் எங்கேயோ கிராமத்துலேருந்து வராங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே நகரத்தில் வந்து கோயில் முன்னாலேயோ பஜார்லேயோ பூ வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அன்னைக்கு வியாபாரம் ஆனாதான் உண்டு, ஆகலைன்னா அந்த பூ வீணா போய்டும், அவ்வளோதான், நஷ்டமாயிடும். ஆனால் இலவச பஸ் வந்தோன்னு என்னாச்சு தெரியுமா? ஊர்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது இலவசமாக வராங்க. கோயில் முன்னால் இலவசமாக வந்துட்டாங்களா? வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் சிவன் கோயில் முன்னால் வியாபாரம் பண்ணுறீங்க. அன்னைக்கு சனிக்கிழமை, பெரிய வியாபாரம் இல்லை, பூ தேங்கி போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அப்படியே உட்காந்துருக்குது அந்த பெண். உடனே பக்கத்தில் எங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு, திருவிழா நடக்குன்னா அங்கே போனால் வியாபாரம் பண்ணணும்னா அந்த பூக்கூடையை தூக்கிக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே போய் வியாபாரம் பண்ணலாம். அப்போ கம்பத்தில் ஏறி பக்கத்தில் போடிக்கு போகலாம், தேனிக்கு போகலாம். சுற்றி கீரை விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க அந்த கூடையை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி எங்கே கூட்டம் இருக்குதோ மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு மீண்டும் வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்களா? அது தொழிலம், அது சிறப்பான திட்டம். அப்ப என்னது? ஒரு தாய்க்கு ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு ஊர்ல இருந்து கம்பத்துக்கு வர்றது, கம்பத்துல வியாபாரம் ஆகலன்னா போடிக்கு போகலாம், போடி விலை மத்தியானம் வரைக்கும் ஒண்ணு இல்லைன்னா தேனிக்கு போகலாம், தேனியில ஒண்ணு இல்லைன்னா ஆண்டிப்பட்டிக்கு போகலாம். ஏன்? போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல கூட வியாபாரம் பண்ணிட்டு வர முடியும்னு கொடுத்தார் பார் தலைவர். அவர் தான் தலைவர். என்ன பண்றாங்க? 500 ரூபாய்க்கு ஒரு அம்மா பூ வியாபாரம் பண்ணுச்சுன்னா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு அதை என்ன பண்றாரு? நீங்க நேரடியான நன்மை ஒண்ணு, மறைமுகமான நன்மை அதை விட கூடுதலாகும். அப்ப என்ன பண்ணுது? வெறும் பஸ் ஃபேர் மட்டும் மிச்சமாகல, மாறாக ஒரு தாய் பல இடத்துல சுத்தி பூ வியாபாரம் பண்ணும் போது குறைந்தது ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அவங்களுக்கு பஸ் ஃபேர் மிச்சமாகுது. அது போக
வியாபாரத்தில் 200 ரூபா 300 ரூபா பண்ண அந்த தாய் சுத்தி வியாபாரம் பண்ணும்போது அது 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு போகுது. என்னாவது? வருமானமும் கூட வருது, இந்த பக்கத்தில் பஸ் ஃபேர் கட்டணமும் மிச்சமாகும் போது அந்த குடும்பம் சுபிட்சமாகி மீண்டும் தளபதிக்கே தன் வாழ்க்கையை என்ன பண்றாங்க, அருமையான வாழ்க்கையை கொடுக்கும்போது அரசு மிக சிறப்பான அரசாக செயல்படுது. ஒரு தாய் கூடுதலா 50 ரூபாய் ஒரு நாளைக்கு கையில கிடைக்குதுன்னா அந்த அம்மா வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா பிரியாணி வாங்கி சொல்லிட்டு அந்த அம்மா இதை சாப்பிட்டு போயிடாது. என்ன பண்ணும்? குழந்தைகளுக்கு கொண்டு என்ன பண்ணும்? அந்த அம்மா சேமிச்சு வச்ச பிறகு என்ன பண்ணும்? தன் குழந்தைகளுக்கு டெய்லி 2 முட்டை கொடுக்க முடியும். டெய்லி ஒரு முட்டை வாங்கி கொடுக்கலாம் குழந்தைக்கு. வாரத்தில் ஒரு நாள் இறைச்சி வாங்கி கொடுக்கலாம், மீன் வாங்கி கொடுக்கலாம். அப்ப என்ன பண்ணுது? அந்த தாய் தன் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சத்துணவுக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணுது? அடுத்த தலைமுறை குழந்தைகள் இலவச பஸ் பயணத்தின் காரணமாக ஒரு சிறப்பான குழந்தையை வளர்ப்பதற்கு நேரடியாக காசு பஸ் ஃப்ரீ ஆகுது. அதை விட மறைமுகமாக அந்த தாயின் வாழ்க்கையும் குழந்தையின் வாழ்க்கையும் சிறப்பாக மேலெத்துகிற உலகத்தின் மிக சிறந்த திட்டம் தான் இலவச பஸ் திட்டம். அது இலவசம் அப்படி சொல்றான்ல, அது பொய். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? 1000 ரூபாய் பணம். இந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு பாத்தீங்களா? இந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருங்கிறதுக்கு முன்னால இன்னொரு திட்டத்தை நான் சொல்லியிருக்கேன், அது ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா காலை உணவு திட்டம். நகராட்சி மற்றும் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள், ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தாரு பாத்தீங்களா? எதை இலவசமாக கொடுக்குறாங்க? அது ஒரு சாதாரண திட்டமாக நம்ம நடைமுறையில் இருக்கும்போது கடந்து போறோம். அது இலவச பஸ் பயண திட்டம் எவ்வளவு சிறப்பானதோ அதை விட மகத்தானது காலை உணவு திட்டம். நல்லா தெரிஞ்சுங்க. அரசு பள்ளிக்கூடத்திலையும் நகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள், யார் வீட்டு குழந்தைகள்? கூலி வேலைக்கு போற பெண் குழந்தைகள். நான் அரசு பள்ளிகளில் பேசியிருக்கிறேன், போன ஆண்டிலே பேசியிருக்கிறேன். காலையில் போன பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க சோர்ந்து உட்காந்துருக்குங்க. சோர்ந்து உட்காந்துருக்கோம். என்னன்னு கூப்பிட்டு கேட்டா குழந்தைங்க சாப்பிடல காலையில் சாப்பிட்றது இல்லை. ஏமா சாப்பிடலையான்னு கேட்ட, சாப்பிடல. ஏன் சாப்பிடல? வீட்டில் செய்யல. ஏமா வீட்டில் செய்யலன்னு கேட்டா, எங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா கூலி வேலைக்கு போயிடுவார் காலையில், அம்மா மண்ணு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ சோறு வீட்டில் கிடையாது, மத்தியானம் ஸ்கூல்ல போறதான்னா இப்படி சொல்லி குழந்தைங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க சோறு சாப்பிட மாட்டாங்க. வேலை செய்யற இடத்துல போயிட்டு ஒரு பண்ணை வாங்கி டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு அவங்க கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு மத்தியானம் சோறு போட்டாதான் இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறதே பெரிய விஷயம். இப்படிதான் அரசு பள்ளியில், நகராட்சி பள்ளியில் காலையில் குழந்தைகள் வராங்க. 3 வேளை உணவில் காலை உணவு ரொம்ப முக்கியமான, தெரியுமா உங்களுக்கு? மத்தியானம் கூட பட்டினியா இருந்துடலாம், காலையில பட்டினியா இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு குறைந்த நேரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் 9 மணிக்கு சாப்பிட்டா 2 மணிக்கு சாப்பிட்டுருவோம். அப்பயே பசிக்கும். 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா சாயங்காலம் 7-8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். 9 மணிக்கு மீதி சாப்பிட்டோம்னா 2 வேளை முடிஞ்சு போச்சு. நீங்க நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் காலையில் எழுந்து 9 மணிக்கு சாப்பிட்டாலே அந்த இடைவெளி எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம் கூடுதலான நேரம். 3 வேளை உணவில் காலை உணவு எடுப்பதற்கான நேரம் நம் வாழ்க்கையில் கூடுதலாக இருக்கிறது. தூக்கத்தில் அது போது லேட்டா காலையில சாப்பிட்டாலே அது லேட்டான உணவு. சாப்பிடாம விட்டா அதிகமான மூளைச்சோர்வு, உடல் சோர்வு வருவதற்கும் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கும் சோகை வருவதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா? அது காலை உணவு இல்லாததுதான். காலை உணவில் குழந்தைகளுக்கு இல்லைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம். பங்களாதேஷ் எவ்வளவு வறுமையான நாடு. மோடி இவ்வளவு பேசுறாரு, அண்ணன் கூட சொல்லி உரிச்சு விட்டாரு மோடியை. இவ்வளவு பேசுறாரு. பங்களாதேஷ் நம்மளோட பரிதாபமான நாடு. பங்களாதேஷ் வறுமைனா வறுமை, அப்படி ஒரு வறுமை. அந்த ஊருக்காரெல்லாம் இங்க வரோம் வேலைக்கு, அப்படி ஒரு ஊரு. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, பங்களாதேஷில் குழந்தைகளில் பட்டினி சாவு மிக மிக குறைவு. பங்களாதேஷை விட அதிகமான குழந்தைகள் பட்டினி சாவு எங்க தெரியுமா? இந்த மோடி பிரதமராக இருக்கிற இந்தியாவில் அதிக பட்டினி சாவு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குழந்தை மட்டுமல்ல, ஒரே ஒரு நபர் கூட பட்டினி சாவு கிடையாதுங்கிற முறை கலைஞர் கொண்டு வந்தார். இலவச அரிசி கொண்டு வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து அதை மாத்தி விட்டுருக்கிறார். அப்ப இதோட மறைமுகம் குழந்தைகளுக்கு சத்துணவு வருதா? இதுல இன்னொரு விஷயம், இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, தாய்மார்களே நல்லா கவனிங்க, இது உங்களுக்குமான திட்டம். இது எப்படி திட்டம்னா, காலையில குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்து போற குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுங்கிறதா தாய்களுக்கு பெரிய பிரச்சனையே. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க என்ன டிஃபன் கொடுக்கறது, என்ன செய்யறது, இதை செஞ்சா சாப்பிடுமா, அதை செஞ்சா சாப்பிடுமா அப்படிங்கிற கஷ்டம். அப்ப அந்த கஷ்டத்துல என்ன பண்றாரு? முதல்ல தாய்மார்களை அதுல இருந்து வெளியேற்றுறாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு? சமையல் வேலையிலிருந்து காலையில குழந்தைகளுக்கு சமைக்கலன்னா பெண்கள் சமைக்க மாட்டாங்க, எதையோ ஒன்று சாப்பிட்டுருவாங்க. அப்ப என்ன பண்றாரு? ரெண்டாவது குழந்தை பெண்களை என்ன பண்றாரு? சமையல் இருந்து வெளியே எடுத்து விட்டு 3 வேளை சமையல் இருந்து அவங்க என்ன பண்றாரு? கூடுதல் ஓய்வு நேரம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன பண்றாரு? அந்த குழந்தைகளுக்கான சமைக்கிற காசு இருக்குல்ல,
காலையில் ஏதோ ஒன்று சமைச்சு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கான எரிபொருள் அரிசி அல்லது ஏதோ ஒரு இட்லி தோசை சட்னி ஏதோ கொடுக்குறீங்கல்ல, அந்த செலவை மிச்சப்படுத்துறாரு. அதில் கொஞ்சம் சேமிப்பாவது, தாய்மார்களுக்கு ஓய்வு கிடைக்குது. என்ன பண்றாரு? நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மக்கள் அரசு எப்படி இருக்கணும். கல்வியை வந்துங்க பெற்றோர் கொடுக்க கூடாது. ஒரு சரியான அரசு, ஒரு சோசியலிஸ்ட் அரசு அப்படிதான். கல்வியை பெற்றோரோட கடமை கல்வி கொடுப்பதில்லை. யாரோட கடமை கல்வி கொடுப்பது? கல்வி கொடுப்பது ஒரு அரசோட கடமை. என்ன பண்றாரு தலைவர்? அம்மா நீ காலையில ட்ரெஸ்ஸை மாட்டி அனுப்புமா, ட்ரெஸ் நான் கொடுக்குறேன், புக்கு நான் கொடுக்குறேன், பையன் நான் கொடுக்குறேன், நீ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பு, பெண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பு, அவளுக்கு காலையில டிஃபன் கொடுக்குறேன், மத்தியானம் சோறு போடுறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அவ படிப்புக்காக நீ எதையும் செலவு செய்யாது, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரே அரசு, தளபதியின் அரசு. ஒரு தாய்மாருக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படின்னா அப்படி ஒரு சிறப்பா என்ன பண்றது? காலை உணவு திட்டமும் என்ன பண்றது? பெண்களுக்கான திட்டமா கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் போச்சு இல்ல. உலக புகழ்பெற்ற திட்டம் 1000 ரூபாய் தெரியுமில்ல. இந்த 1000 ரூபாய் திட்டம் இந்த பக்கம் பாஜக காரங்க, எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் இந்த பக்கத்துல இலவசத்தை கொடுத்து ஊரை கெடுத்துடுறாங்கன்னு பாஜக சொல்றது. இலவசம் எப்படி? இலவச பஸ் கொடுத்தா ஏன் இலவச பஸ் கொடுக்குற தாய்மார்களுக்கு நீ கொடுக்காத, இலவசம் கொடுத்து நாட்டை குட்டீஸ்வரர் ஆக்கிடுற அப்படின்னு சொல்றது. அந்த பக்கத்துல இலவசமா எது கொடுத்தாலும், உணவு கொடுத்தாலும் கொடுக்காதுன்னு சொல்றது. இன்னொரு புறத்துல நீ 1000 ரூபாய் கொடுக்குற, நீ ஏன் இன்னும் கொடுக்கல? அது கேட்கறது. ரெண்டும் ஒரே கேள்விதான். ஏன்டா இலவசம் கொடுக்குறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கறானுங்க. இந்த பக்கத்துல நீ ஏன் இன்னும் 1000 ரூபாய் இலவசமா கொடுக்கல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துன்னு அண்ணாமலை மாதிரி ஆடு பூரா ஒரே விஷயத்த திரும்பி பேசுறான். இந்த பக்கம் இலவசம் கூடாதுங்கிறான். அப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தாமதமான உடனே ஏன் இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்டான். 1000 ரூபாய் கொடுப்பதுக்கு லேட் ஆச்சு. உண்மைதான், 2 வருஷம் ஆச்சு. தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து 2 வருஷம். ஏன் ஆச்சு? ஏன் 2 வருஷம் ஆச்சு? அதை புரிஞ்சுக்கணும், அதை நம்ம சொல்லணும். ஏன் 2 வருஷம் ஆச்சுன்னா, அந்த 1000 ரூபாய் ஏதோ பொங்கலுக்கு தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற 1000 ரூபாய் இல்லை, கொடுத்துட்டு போயிடலான்னு. அப்போ ஒரு முறை கொடுத்தாச்சுன்னா மாசம் கொடுக்கணும். ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் விட முடியாது. அப்போ ஒரு தாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா அந்த தாய்க்கு மாசம் கொடுக்கணும்னா ஃபண்ட் இருக்கணும். இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம். மாசம் 12 மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னா அப்ப ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் விட முடியாது. என்ன பண்ணார் தலைவர்? ஒண்ணுமில்லாத அண்டாவில் இருந்து என்ன பண்ணாரு? நல்லா பார்த்துங்க, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி 2 வருஷம் என்ன பண்ணாரு? அந்த 1000 ரூபாய் ஃபண்டுக்காக என்ன பண்ணாரு? சேமிச்சு அதை கிரியேட் பண்ணார், உருவாக்கி ஆகா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 1000 ரூபாய் தாய்மார்களுக்கு இவ்வளவு பேர் கொடுக்கறதுக்கு வந்ததுன்னு சொன்னதுக்கு பிற்பாடுதான் அதை அறிவித்தார். எனது அருமை தாய்மார்களே, குறிச்சு வச்சுக்குங்க, இப்ப குறிச்சு வச்சுக்குங்க, பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன். 1000 ரூபாய் வாங்குற என் தாய்மார்கள் உங்கள் வாழ்நாளின் கடைசி கால வரை அந்த 1000 ரூபாயை தலைவர் தந்தே தீர்வார். அதற்காக தான் ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஆயிருக்குது? இந்த 1000 ரூபாய் திட்டம் இன்னைக்கு கர்நாடகத்தில் அறிவிச்சு அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துருச்சு, அந்த பக்கம் பிஜேபி வந்துருச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் திட்டத்தை டெல்லி முதலமைச்சர் அவரு அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா கவர்மெண்ட் கூட அறிவிக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசு தளபதி கொடுத்த அந்த 1000 ரூபாய் திட்டத்தை இந்தியாவில் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் 1000 ரூபாய் கொடுத்து மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். அதுபோல் ஒரு திட்டத்தை அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க பெண்களுக்கு நாங்கள் $1000 கொடுக்க போறோம்னு அடுத்த வருஷம் அமெரிக்காக்காரன் ஒருத்தன் தான் அறிவிக்கல, அவனும் அறிவிப்பான். உலகமே வியந்து பார்க்குற திட்டமா இருக்குது. ஆச்சா, கடகடன்னு சொல்லிருந்த சாதனையை. அதுல இன்னொரு விஷயம், புதுமை பெண் திட்டம். அது தெரிஞ்சுங்க. இந்த இப்ப வந்திருக்கிற பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஆட்சிக்கு போட்ட 2 பட்ஜெட் பார்த்தீங்களா, மிக சிறந்த பட்ஜெட். இந்த 3வது இப்ப வந்திருக்க பட்ஜெட் அதுக்கெல்லாம் கிளைமேக்ஸ் மாதிரி அதையெல்லாம் தாண்ட ஒரு சிறந்த பட்ஜெட். உடனே சொல்றான், பட்ஜெட்ல அறிவிச்சாங்க நடைமுறைக்கு வருமா, நடைமுறைக்கு அடே போடுற இந்த பட்ஜெட்ல போடுற திட்டங்கள் பூரா நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை தான் நீட்சி. 1000 ரூபாய் திட்டத்துக்கான சோர்ஸ் இந்த வருஷத்துக்கு கொடுத்துட்டாரு. இலவச பஸ் பயண திட்டத்துக்கான என்ன பண்ணாரு? இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு மட்டும் முதல்ல அறிவிச்சாங்க. அப்புறம் திருநங்கை மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுமை பெண் திட்டம்னு அறிவிச்சாங்க, போன முறை அறிவிச்சாரு. புதுமை பெண் திட்டம் என்னன்னா, கல்லூரியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவங்க மாதம் படிக்கிற காலம் வரை 1000 ரூபாய் கொடுப்பேன்னாரு, கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாருன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அது ஆண் குழந்தைகளுக்கு அடுத்து கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தாரு சிறப்பு தான். அப்ப ஆண் குழந்தைகளுக்கு யார் கொடுப்பா? ஒரு குடும்பத்துல ஒரே அப்பா நாத்தாருக்கு பிறக்கிற பொண்ணு ஆண் தான். அந்த குடும்பத்துல பொண்ணை படிக்க வைக்க முடியலங்கிறதுனால தான் அப்ப என்ன பண்றாரு? வீட்டுல நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு தலைவர். பையனுக்கு யார் கொடுப்பா? அதே வறுமையில் இருக்கிறதா கொடுக்கணும், அவரால் கொடுக்க முடியாது. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் படிக்க வைப்பாங்க,
கல்லூரி படிக்க வைத்து காசு இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆம்பளை பையனாக இருந்தால் ஏதாவது மண்டியில் வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஏலக்காய்க்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, எங்கேயாவது அனுப்பிச்சி விட்ருவாங்க வேலை பார்த்துட்டு, படிக்க வைக்க மாட்டாங்க. அதை புரிந்த ஒரே பெற்றோரில் வறுமையில் இருக்கிற பெண்ணுக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பையனுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சு தமிழ் புதல்வன் திட்டம்னு அதை நீட்டிருக்கார் பாருங்க. அதுதான் இதெல்லாம் வந்துங்க உள்ள கருணை இருந்தால் தாங்க செய்ய முடியும். பொருளாதார நிபுணராக தான் செய்ய முடியாது. உள்ள இருக்கணும் கருணை. அந்த தாயை தன் தாயாக பார்ப்பது, அந்த தங்கையை தன் தங்கையாக பார்ப்பது, அந்த பெண்ணை தன் மகளாக பார்க்கிற கண்ணோட்டம் உள்ளவர்கள் தான் இதை செய்ய முடியுங்கிற அந்த புதுமை பெண் திட்டம். அடுத்தது இல்லம் தேடி கல்வி. அது நிறைய விஷயம். ஏன்னா படிக்கிற விஷயங்கள்ல சில பேர் பாலைக்கு பார்ப்பாங்க, வீட்டு வறுமை சூழல் காரணமாக படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், வீட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த குழந்தைகளுக்கு. அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திட்டம், அந்த ஒரு திட்டத்தை சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. குடிப்பா கவனிங்க. நம்மை காக்கும் 48 கொடுத்துருக்காரு. விடுங்க. அந்த நம்மை காக்கும் 48 என்ன தெரியுமா? நம்மை காக்கும் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் அடிபட்டு ரோட்ல விழுந்துடுறான். இந்த ஹைவேஸ்ல போறாங்க, கம்பத்துல இருந்து தேனி போற பைபாஸ் ரோட்ல போறாங்க. அதுவும் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா இந்த வார சம்பளத்தை ஏலக்கா கம்பெனில வேலை பார்த்தது, அங்க வேலை பார்த்தது, வார சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் கூட போறது இல்ல, ஜகஜோதியா என்ன பண்றது, நல்ல சரக்கை போட்டுட்டு என்ன பண்றது, வண்டி எங்கேயாவது கொண்டு போய் ஹைவேஸ்ல அடிச்சு ரத்த வெள்ளத்துல விழுந்துட்டான்னா அவன் ரத்த வெள்ளத்துல அப்படியே மல்லாந்து கிடப்பான். கார்ல போவோம் பார்ப்பான், பைக்ல போறவன் பார்ப்பான், எவனும் கவனிக்க மாட்டான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா பொழைச்சிடலாம். அவன் போயிட்டான்னா அவனை நம்பி ஒரு குடும்பமே கிடக்குது. அந்த குடும்பம் வாரம் சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தாதான் அவன் பொண்டாட்டி, அவங்க அம்மா, தாய், சகோதரி எல்லாம் பொழைக்க முடியும். அவன் அனாதையா படுத்து கிடக்குறான், காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்ப என்ன பண்றாரு, ஏன்னா போய் அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்தா போலீஸ் கேஸ். நீ எப்படி பண்ண, நீ கொண்டியா, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, பயம். அதனால யாரும் போக மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாரு, தலைவர் பார்த்தாரு, ஐயோ வாழ வேண்டிய ஒரு இளைஞன் அவன் இறந்து போயிட்டானா, குடும்பமே அனாதியமாயிடுன்னு பார்த்த உடனே நம்மை காக்க 48 என்ன தெரியுமா பண்ணாரு, ஒருவன் ரோட்டில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தால் அவனை தொட்டு தூக்கி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் யார் சேர்க்கிறார்களோ அவர்கள் மீது கேஸே கிடையாதுன்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, அடுத்ததா ஒன்று சொன்னாரு, அப்படி கொண்டாந்து சேர்க்கிறானோ, யார் அவர்களை கொண்டா சேர்க்கிறாரோ அவனுக்கு 5000 ரூபாய் நான் பரிசு தருவேன் அறிவித்த மகத்தான மனிதாபிமானி தான். தெரிஞ்சுங்க, இதை செய்யணும். அவரு ஏங்க அதை செய்யணும், அவரு காசே இல்லைங்க, காசே இல்லாத எது செய்யணும். அப்ப என்ன பண்றான், கேஸ் கிடையாது மட்டும் செய்ய மாட்டான், ஒரு 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு அது செய்வான்ல அப்படின்னு செஞ்சாரு. அதற்கு பிற்பாடு அதை நீட்சியாக எந்த ஆஸ்பத்திரியில் வேணுமோ சேர்க்கலாம். சென்னையிலேருந்து அப்போலோவில் சேர்க்கலாம், காவேரியில் சேர்க்கலாம், எங்கே வேணுமாலும் சேர்க்கலாம். அந்த செலவை 1 லட்ச ரூபாய் ஆச்சுன்னா 48 மணி நேரத்தில் அரசே ஏற்றுக்குன்னு அறிவிச்சாரு. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணாரு, அந்த 1 லட்சத்தை எந்த ஆஸ்பத்திரி, மதுரை மீனாட்சி மிஷனில் சேர்த்துக்க, எங்கே வேணுமாலும் சேர்த்துக்க, 1 லட்சத்தை இந்த முறை பட்ஜெட்டில் 2 லட்சமாக அறிவித்திருக்கிறார் என்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் யாரு, தளபதி. அவ்வளவு சிறப்புகள் அவர் செய்திருக்கிறார், இவ்வளவு சிறப்புகள் பண்ணியிருக்கிறார். இன்னொன்று, இந்த நம்மை காக்கும் 48 2 வருஷங்க. 2 வருஷத்தில் நீ பார்க்கும்போது நமக்கு தெரியல. ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா, இந்த சுகாதார அமைச்சர் புள்ளி விவரம் கொடுத்தாரு டிசம்பர் மாசத்துக்கு முன்னால. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஆக்சிடென்ட்ல இருந்து இதுவரை காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனை தெரியுமா, 2,07,000 பேரை ஆக்சிடென்ட் காப்பாற்றி இருக்கிறாங்கிற ஒரு புள்ளி வரை கொடுத்துருக்காரு பாருங்க. இறந்து போயிருக்கிற தலைமையில் தருவாயில் இருக்கிறவங்க காப்பாத்துக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்த ஒரு மகத்தான தலைவராக அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம மோடி என்ன பண்றாரு, மூடி மறைக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, எங்க நாங்க போட்ட திட்டம் அண்ணாமலை கொடுக்குறாப்புல, வீடு கட்டுறது எங்க திட்டம், குடிசை இல்லாத பகுதி எங்க திட்டம் போய் கொடுக்குறாப்புல. யோ, குடிசை இல்லாத திட்டம் உங்க திட்டமா? குடிசை மாற்று வாரியம்னு கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்பவே அவர் கொண்டு வந்த திட்டம். அது கலைஞர் ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்த திட்டம் இல்ல. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது, கலைஞர் எந்த பொறுப்பிலும் இல்லாத போது, ஒரு சாதாரண சினிமாவுக்கு வசனம் எழுதிய போது பராசக்தி படத்தில் வசனமாக வைத்தார். அந்த படத்திலே எழுதினாரு, குடிசை மாற்று வாரியம் ஒன்று வேணும், சென்னையில் உயர்ந்த கோபுரங்கள் இருக்கிறது, தாழ்ந்த உள்ளங்கள் இருக்கிறது, இங்க வந்து மக்கள் குடிசையோட வாழ்றான், குடிசை இருக்கக்கூடாதுன்னு பராசக்தியில் வசனம் எழுதினாரு. அதை தான் ஆட்சியில் வந்து எந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதியில் குடிசைக்கு மாற்றாக அடுக்குமாடி வீடுகளை கட்டி கொடுப்பேன்னு தலைவர் கலைஞர் ஆரம்பிச்ச திட்டத்தை தான் தளபதி விரிவுபடுத்துறாரு. பச்சையா புழுகுறாங்க பிஜேபி காரங்க, இது எங்க ஆட்சியில் வந்த திட்டம். இன்னும் பல விஷயங்கள். அதுவும் இந்த தேனி மாவட்டத்தில் கம்பத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த சங்கிப்பயிலும் எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாஜக காரங்கிறதுக்கு. தேனி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் காரன் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறான். தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு எங்கே அனுமதி கொடுக்குற, கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்து, தேனியில் எங்கேயும் நடக்கல, கம்பத்தில் மட்டும் ஆர்எஸ் ஊர்வலம் நடந்தது. எதுக்கு நடத்துனாங்க ஊர்வலம்? ஆர்எஸ் நான் கேட்குறேன், இதில் ஏதாவது நீ பண்ணியா?
RS நடத்தி முடிச்சிட்டாங்க. நடத்தி முடிச்சு என்ன நடந்ததுங்க? இன்னும் ஏலக்காய் வேலை ஏறி போச்சா? ஏலக்காய் கம்பெனியில் வேலை பார்க்குற பெண்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்துட்டியா? இந்த பள்ளிக்கூடம் ஏதாவது கட்டி கொடுத்துட்டியா? இந்த போடியில் வந்து ஏலக்காய் விநியோகஸ்தர் சங்கம் இருக்குது, வியாபாரிகள் சங்கம் இருக்குது. அவன் பல வருஷத்துக்கு முன்னால ஒரு வியாபாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து போடியில் அந்த மக்கள் படிக்கணும், அந்த ஊர் மக்கள் படிக்கணும், கல்லூரி கட்டி கொடுத்தாங்க. அந்த கல்லூரி கொடுத்த ஏலக்காய் வியாபாரிகள் இருக்கிற அந்த நியாயத்தில் ஒரே ஒரு பிஜேபி காரக்டருக்கா செஞ்சது கிடையாது. என்ன பண்ணிருப்பான்? என் பொண்ணு முஸ்லீமை திட்டிருப்பான், முஸ்லீம் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், முஸ்லீம் விரோதின்னு இவன் எதுவும் சொல்றது இல்லை. அரசுக்கார் அதை தான் சொல்லியிருப்பான். ஏன் இந்த கம்பம் பக்கத்தில் உத்தமபாளையம் இருக்கு, இவ்வளவு பேசுறிய நீ முஸ்லீமுக்கு எதிரா? உத்தமபாளையத்தில் ராவுத்தர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார். அந்த ராவுத்தர் உத்தமபாளையத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி கட்டினார். அந்த கல்லூரியில் படித்த இந்த பகுதியில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் தான் இன்னைக்கு வளமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அது நீ கட்டி கொடுக்க வேண்டியது தானே. இந்த ராவுத்தர் முஸ்லீம் மட்டும் படிக்கணும்னு கட்டினாரா? எங்க கட்டினாரு? அவ்வளவு அர்ப்பணிப்போடு தான் சம்பாரிச்ச சொத்தை ராவுத்தர் கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணாரு? இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட கல்லர் சமுதாய மக்கள், இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மற்ற நாடார் சமுதாய மக்கள், மற்ற சமூக மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் படிக்கணும், முஸ்லீமும் படிக்கணும்னு பொது நோக்கத்தோடு ஒரு முஸ்லீம் ராவுத்தர் செய்திருக்கிறார். அதுக்கு ஈடுகால நீ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு துப்பு இல்ல, இங்க பாயோட சட்டம் போட்டுறா. இவர்கள் நோக்கம் என்ன தெரியுமா? இங்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். பாத்தீங்களா? அதை குலைக்கிறதுக்கு இங்க வந்து நம்ம கிட்ட எதிராக பேசுறதுதான் வேலை. ஏன் இந்த மாவட்டம் தெரிஞ்சுங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே கடுமையான ஒடுக்குமுறை சந்தித்த சமூகம் தெரியுமா? கள்ளர் சமுதாயம், அதிலும் பிறைமலை கள்ளர். வெள்ளக்காரன் காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூட இடஒதுக்கீடு பள்ளிக்கூடலாம் கிடைச்சதுக்கு வெள்ளக்கார அரசாங்கத்தால் போலீஸால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக சமூகம்னா பிறைமலை கள்ளர் சமூகம். அவ்வளவு கொடூரமான ஒடுக்குமுறை சந்திச்சாங்க. எவ்வளவோ மோசமான அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும், கைரேகை சட்டம் வச்சு அவ்வளோ கொடுமை பண்ண போது அன்னைக்கு பேசுற சங்கி பயிலுவ அன்னைக்கு RSS இருந்தது, பிஜேபி இருந்தது, ஒரு பயிலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கல. திமுகவின் முன்னோடியான நீதி கட்சி 25இல் இந்தியாவிலே முதல் முறையாக கள்ளர்களுக்கான பள்ளிக்கூடத்தை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இப்பவும் தேனி மாவட்டத்தில் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா கள்ளர் பள்ளிக்கூடம் இருக்கும், பக்க போனீங்கன்னா பெரிய குளத்தில் இருக்கிறோம், தேனியில் இருக்கும், சுத்தி சுத்தி கள்ளர் அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. பாத்தீங்களா? அது நீதி கட்சி ஆட்சியில் நீதி கட்சி தலைவர்கள் கள்ளர் சமுதாய மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக பள்ளிக்கூடம் திறந்து திராவிட இயக்கத்தின் திமுக தலைவர் கலைஞர் தளபதியின் முன்னோடியான நீதி கட்சி தலைவர் தெரிஞ்சாங்க. நீ என்ன பண்ண சொல்லு? நீ என்ன பண்ண? அதே மாதிரி மூக்கையா தவிர உசிலம்பட்டியில் இருந்த மூக்கையா தவிர இந்த மக்களுக்காக, முக்குளத்தோர் சமூக மக்களுக்காக அவர் பாடுபட்டாரு. அவரை பேரை பயன்படுத்துறியே தவிர நீ முக்குளத்தோர் சமூகத்துக்கோ இங்க இருக்கிற இந்து சமூகத்துக்கோ கல்வி வேலை வாய்ப்புக்கு நீ என்ன பண்ணிருக்கிறன்னா ஒண்ணு இவனுக்கு பண்றது கிடையாது. எல்லாமே அக்கப்போரு. அதுவும் குறிப்பா மணி பார்த்துக்கிறேன், 8:30 போகுது, அரை மணி நேரம் இல்ல. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்ல, ஒரு 3/4 மணி நேரம் பேச வேண்டாமா? இதுக்குன்னு 2 நாள் பயணம் பண்ணி வந்திருக்கேன், ஒரு நாள் முழுக்க. அப்போ நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணா இந்தி படிக்க சொல்லு. அருமையா சொன்னார, எவ்வளவு பிரமாதமான தகவலோட கொடுத்தாரு. நீ மொழிக்காக என்ன பண்ற, தமிழுக்காக என்ன பண்ற, சமஸ்கிருதம் கொடுத்துருக்க, இந்திக்கு கொடுத்துருக்க, தமிழுக்கு நீ என்ன பண்ண? நல்லா தெரிஞ்சுங்க. பிரதமர் மோடி வந்து ஒரு திருக்குறளை சொல்றாரு தப்பான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழை குழி தோண்டி புதைக்க போறாருன்னு அர்த்தம். அதுக்குதான் ஒரு திருக்குறள் சொல்வாரு. ஒவ்வொரு முறை திருக்குறள் சொல்வாரு, இந்த பக்கம் இந்தியை விடுவாங்க, இந்தியை கொண்டாந்து விடுவாங்க. என்ன சொல்லுவான்? இந்தி. நம்மளாலே சொல்றாங்க இந்தி படிக்காம நம்ம ரொம்ப வீணா போயிட்டோம். இதான் டீ கடையில், இந்த கம்பம் டீ கடையில் மூலையில் எல்லாம் பேசுறான் அந்த திமுக காரன், இந்தி இந்தி வேணான்னு. நார்த் இந்தியாவுக்கு போனால் இந்தி படிக்காம எவ்வளோ கஷ்டமா இருக்குதுங்கிறான். நம்மளால பக்கத்தில் போய் ஆமாங்க ரொம்ப கஷ்டங்க, நார்த் இந்தியாவில் போய் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பெரிய கஷ்டம் நார்த் இந்தியாவில்? அவனுக்கு இங்கேருந்து போயிருப்பான் தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு, டூருக்கு போவான். நம்மளால டூருக்கு போய் என்ன பண்ணுவான்? தாஜ்மஹால் கிட்டே இறங்கினா டூருக்கு போன உடனே தாஜ்மஹாலை பார்க்க மாட்டான். இறங்கின உடனே கும்பலாக 10 பேர் போவானுங்க. ரயில் விட்டு இறங்கினா எங்கெங்க தாஜ்மஹால் இருக்குன்னு கேட்க மாட்டான். ஆக்ராவில் இறங்கின உடனே டூர் போனவன் என்ன பண்ணுறான்? எங்க ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் டூர் போவான், வேற அதானே கேட்பான். டூர் போகிறவன் ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்பான் இந்திக்காரன்ட்ட. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒயின் ஷாப்னா கியாம்பா, அவன் கியாங்கிறானே. ஒயின் ஷாப்னா என்ன சொல்றது? டாஸ்மாகம்பா. அப்பவும் கியாம்பா, ஒன்றும் தெரியாது அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது இந்திக்காரனுக்கு. அப்போ என்ன பண்ணுவான்? திருப்பி என்ன பண்ணுவான்? சைகையில் காட்டுவான். அப்படிமா உடனே அவனா ஓ பானி அப்படின்னு கிளாஸ் தண்ணி கொண்டாந்து கொடுப்பான். யோ பானி நெகி, பாய்சன் நெகின்றுவான். எங்க கடையில் பாய்சன்லாம் விற்கிறது இல்லம்பா. இவனுக்கு என்ன ஆகுது? அட பாவிகளா, இந்த திமுக காரனும் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க விடாம நம்மள டெல்லிக்கு வந்தா ஒரு கோட்டர் கூட வாங்க முடியாம பண்ணிட்டானுங்களேன்னு புலம்புறான். நீ என்ன இந்தி படிச்சு என்ன ஆக போற? பெரிய அம்பானிக்கு போட்டி ஆக போறியா? என்ன பண்ண போற? ஒரு மொழியை அந்த ஊருக்கு வாழ போகும்போது கத்துக்கலாம்.
இப்போ இங்கே இருக்கிறாங்க, சேட்டு இருக்கிறாங்களா நம்ம ஊரில்? சேட்டுலாம் இருக்கிறாங்கல்ல, இங்கே இருக்கிறாங்க, தேனியில் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்க. சேட்டு இந்த ஊர் கம்பத்தில் இருக்கிற குக்கிராமத்தில் வந்து ஒரு வட்டி கடை வைக்கிறார். ராஜஸ்தான்லேருந்து வந்தார். ராஜஸ்தான்லேருந்து கிளம்பும் போது, நான் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற கம்பம்ங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் சேர்ந்து வட்டி கடை வைக்க போகிறேன். அந்த ஊர் மக்களுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அதனால் தமிழை படித்து கரைத்து குடித்து விட்டு நான் வட்டி கடை வைக்க போகிறோம். ராஜஸ்தானில் உட்காந்து தமிழ் படிச்சு இங்கே வட்டி கடை வச்சாரா? யார் வச்சா? கிளம்பி வரான், வந்து 50 வருஷம் ஆகுது, இன்னும் தமிழ் தெரியாத நிம்பிளிக்கிங்கிறான். நம்மளை விட தமிழ் தெரிஞ்ச நம்ம கிட்ட தமிழே தெரியாத அவன், இந்தியே தெரியாத நம்ம கிட்ட நிம்பிளிக்கின்னு பேசி அவன் கோடி கோடியா சொத்து சேர்த்து போயிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஒன்றும் தமிழ் மட்டும் தெரிஞ்சகிட்ட தமிழ் தெரியாத அவன் வடிங்க பண்ணி சேர்க்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்கார மட்டும் ஒரு கோட்டர் வாங்குறது ஹிந்தி படிச்சு டெல்லிக்கு வாடான்னா எவனை ஏமாத்துறதுக்கு நம்ம கேட்கணும். எங்க கேட்கணும்? டீ கடையில் கேட்கணும், பாஜக கேட்கணும். பொய், பித்தலாட்டம். அது எப்போ சொல்றாங்க? இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா கூட நம்பியிருப்பான். நம்மளால எதையுமே அனுபவமா யோசிக்கிறது இல்லை. ஆமா ஆமா கரெக்டுருவான் உடனே. இப்போ சொல்றான், எப்போ சொல்றான்? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். அடே, இந்தியிலே பல்லு விளக்கி, இந்தியிலே தூங்கி, இந்தியிலே வாந்தி எடுத்து, இந்தியிலே பார்க்கிறான். அது பத்தியா உத்தரப்பிரதேசக்காரன், அவன் ஒருவேளை சோத்துக்காக எங்க வரான்? இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் முளைக்க வரான். இவன் நம்ம கிட்ட புழுகிறான். என்ன சொல்றான்? ஏங்க ஹிந்தி படிச்சிருந்தா நம்ம எங்கேயோ போயிருக்கோம். அடே, உனக்கு ஹிந்தி படிச்சிருந்தா தான் போற. அவன் எங்க இந்தி எதிர்ப்பு, அவனுக்கு பிறப்பே இந்தி தான். அவனுக்கு இந்தி தான் அவனுக்கு. அவன் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானாவில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம ரயில்ல கும்பலா நமது சகோதரர்கள் இந்திக்கார இங்க படையெடுத்து வரா. அவனை நம்ம வரவேற்று அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க தெரியுமா? இந்தியை நல்லா தெரிஞ்சுங்க. திமுக திராவிட இயக்க நம்ம தலைவர்கள் நம்மளை இப்படி அரசியல் படுத்திருக்கிறானா? இந்தி திணிப்பை எதிர்க்கிற நாம் தான் இந்திக்காரனை வரவேற்று அவனுக்கு வாய்ப்படித்து வளமா வாழ வைக்கிற ரேஷன்கள்ல நம்ம வாங்குறத கொடுக்குறோம்னா நம்ம அவனை இந்திக்காரனா பார்க்கறதுல எப்படி பார்க்கிறோம்? நம்ம தலைவர்கள் சொல்லி கொடுத்த சமூக நீதி அரசியல் பிறகு இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். இந்தி படலாம் நம்ம நல்லா பார்ப்போம். எங்கண்ட ராமகிருஷ்ணன் எல்லாம் அன்னைக்கு இந்தி திருப்பி போராட்டம் 64 இவங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது ரோடு பாரு இந்தி பாட்டு. என்னன்னா இந்தி பாட்டு நம்ம எதிர்த்தமா? எடுத்தல. இந்தி படம் தியேட்டர்ல ஓடிச்சு. இந்தி பாட்டு பாடினே கூட நாங்கள் இந்திய எதிர்ப்பு பண்ணுவோம். அது வேறு. விருப்பப்படுற இந்தி பாடம் பார்த்துக்கோ, இந்தி படிச்சுக்கோ, இந்தி சினிமா பார்த்துக்கோ, நீ ரசிச்சுக்கோ. அது கிடையாது. நீ இந்தி படிச்சாவணும்னு சட்டையை பிடிச்சி சொல்றான் பாத்தியா? அது நம்ம தமிழுக்கு மட்டும் இல்ல, நமது வாழ்க்கைக்கே எதிரானதுங்கிறத எதிர்க்கிறோம். நாம் இந்திக்காரர்களை எதிர்க்கிற இந்த பக்கத்தில் இந்தி திணிப்பு எதிர்க்கிற நாம் தான் இந்தியாவிலேயே இந்திக்காரர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடுங்கிறத தெரிஞ்சுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு வராங்க, வந்து கம்பத்தில் வந்தான்னு வச்சிங்களேன். கம்பத்தில் வந்து கட்டடத்தை பார்த்து நம்ம வேலைக்கு சிங்கப்பூருக்கு போவோம் பார்த்தியா? நம்மளால் சிங்கப்பூருக்கு துபாய்க்குலாம் வேலைக்கு போக பார்த்தியா? நம்மளால் சிங்கப்பூருக்கு போனான்னா அந்த சிங்கப்பூர் போயிருக்கேன். நம்ம ஊரில் வந்து முதல்ல சிங்கப்பா எப்படி இருக்குப்பா சிங்கப்பூர், கம்பத்தில் போடியில் தஞ்சாவூர் சிங்கப்பூர் எப்படி இருக்கு நம்மளால் பார்ப்பான் பார்த்தியா? அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவங்க இங்கே வந்தான்னா கம்பத்து கட்டடத்தை பார்த்த எப்படி இதுப்பா இந்த ஊர் சூப்பர்ன்றான். அப்படின்னா அவன் பார்த்தாங்க லட்சணன்னு. கம்பம், போடி, தேனிலாம் அவனுக்கு வந்து அப்படியே சிங்கப்பூர் மாதிரி பார்க்குறான்னா அந்த ஊர் லட்சணம் எவ்வளவு கேவலமாக இருக்குதுங்கிறதுக்கு உதாரணம் இந்தி படித்தா வேலை கிடைக்குங்கிறதுக்கு இந்திக்காரனே உதாரணம் இல்லாத போது சொல்கிறான் பார்த்தீங்களா? இது சுத்தி மாய வேலை. இந்த சதியில் நம்ம சிக்கக்கூடாது என்பதற்காக இதை நான் புரியறதுக்கு சொல்கிறேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சதிகளை எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லி பேசுகிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம தலைவர் தளபதி செய்தியை கடைசியாக சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நல்லா தெரிஞ்சுங்க. நான் சொன்ன தாய்மார்களே, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருல்ல, மாசம் மாசம் வருது இல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தினா இந்த எழுதி இப்போ உறுதியா சொல்றேன், நான் சத்தியம் கூட பண்றேன். பாஜகவை வீழ்த்திட்டு ஒன்றும் இல்லைங்க, பணம் இல்லை. ஒன்றிய அரசு நிவாரண நிதி கொடுக்க மாட்டான், வெள்ளத்தில் அடிச்சு போட காசு கொடுக்க மாட்டான். ஆனால் 6000 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்தாரா இல்லையா? கொரோனா நிவாரண நிதி கொடுக்குறாரு, பொங்கல் காசு கொடுக்குறாரு, ஒன்றும் இல்லாத போது கொடுக்குறாரு. ஒன்றிய அரசுல இருந்து நம்ம கொடுக்குற காசுக்கே 26 பைசா தான் அவன் கொடுக்குறான். ஒண்ணுமே காசு இல்லாத போது கூட நான் கொடுத்த வாக்குறுதியை என் சமூக மக்களை, என் தமிழர்களை வாழ வைப்பேன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இலவச பஸ் பயணம் கொடுக்குறாரு. தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ இந்த ஆட்சியில் பாஜக இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி கடாசுனா என்ன பண்ணுவார் தளபதி? எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சி மாறின உடனே 1000 ரூபாயை 2000 ரூபாயாக அறிவிப்பார். ஏன் தெரியுமா?
ஒன்றிய அரசுலேருந்து ஒரு பைசா வராத போதே 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அங்க ஆட்சி மாறி நமது தலைமையில் கூட்டணியில் ஆட்சி வந்துட்டா, நமது அமைச்சர்கள்லாம் அங்க போயிட்டாங்கன்னா ஏராளமான நமக்குரிய ஃபண்டை வாங்கினார்னா 1000 2000 வருஷம் அது 5000 எல்லா தாய்மார்களுக்கும் கொடுப்பாரு. பஸ் பயணம் இன்னும் விரிவடையும் பெண்களுக்கு. மாறாக பாஜக மீண்டும் ஜெயித்ததுன்னா இந்த 1000 ரூபாய் திரும்பி கிடைக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ஜெயித்து வந்தா தமிழ்நாட்டை காலிப்பட்டத்தில் குறியா இருக்கிறாங்க. என் அருமை தாய்மார்களே, தளபதி தன்னையே அர்ப்பணித்து எதற்காகங்க? ஒன்று சிம்பிளா உங்களுக்கு சொல்றேங்க. ஏன் ரைடு, ஏன் கேஸ், ஏன் போலீஸ் ஈடியை விட்டு ரைடு பண்றான்? எதுக்கு பண்றான்? ஒன்றும் இல்லை. தலைவர் ஒரே ஒரு வார்த்தை, மோடி மிக சிறந்த மனிதர்னு மட்டும் சொல்லிட்டா போதும். எதுவுமே கிடையாது. நல்ல ஆட்சி செய்கிறார் நல்லா சொல்லல, நல்ல மனிதர் மோடின்னு சொல்லிட்டாருன்னா போதும். ஆனால் என்னது, மோடி ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்வதை விடவும் இந்த மக்களுக்காக போராடி நான் ஆட்சியே இழந்தாலும் இழப்பனே தவிர மக்கள் விரோதம் மோடிக்கு ஆதரவாக போமாட்டேன்னு நிற்கிறாரு. அது தெரிஞ்சுங்க. இந்த நிமிஷம் திமுக தலைமை மோடி பாஜகவை ஆதரிக்கிறது முடிவு பண்ணிட்டா திமுக காரர்களுக்கு கொண்டாட்டம், லாபம். அமைச்சர் ஆயிருப்பாங்க, 38 எம்எல்ஏ எம்பி வச்சிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் கேபினட் அந்தஸ்தா வந்திருப்பாங்க, எல்லாரும் சிறப்பாக இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. எந்த ஈடு ரைடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவன் வீட்டில் தான் ஈடு ரைடு விடுறான். தலைவர் ஒரே ஒரு கடைக்கண்ணை காட்டியிருந்தால் போன முறை எடப்பாடி தலைவர் தட்டி விட்டுட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. 90 சீட்டு வச்சிருந்தாரு. என்ன பண்ணாரு அவர்? என்ன ஆனாலும் சரி, ஒரே என்ன சொல்றாரு, நமக்காக இந்த தமிழர்களை பாதுகாக்கணும்னா மோடியோட சேர்ந்தா மொத்தமும் காலி ஆயிடும். நான் எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ ஜெயலலிதாவோ கிடையாது. இந்த மக்களை பாதுகாப்பதற்கு மோடியை எதிர்த்தால் தான் நன்மை. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, மோடியை ஆதரித்த இபிஎஸ் நம்மளை நடுத்தருல நிப்பாட்டினாரு. மோடி எதிர்த்த தளபதி தான் நமக்கு சிறப்பான வாழ்க்கையும் 1000 ரூபாய் இலவச பஸ்ஸும் கொடுத்திருக்காருங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னா பாச்சலா தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்தியாவிலே முன்னணியில் கொண்டு போயிருக்காரு. இந்தியாவில் 6 மாசத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சிறந்த முதல்வரா 6 மாசத்துல வந்தாருங்க. 2வது பினராயி விஜயன் வந்தாரு. பினராயி விஜயன் கூட 5 ஆண்டு அவர் தான் ஆண்டார் ஏற்கனவே. அதெல்லாம் அவர் திரும்பி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே மிக மோசமான ஆட்சி இருந்த போது 6 மாதத்தில் பினராயி விஜயனை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் வந்தார். அங்க ஒன்றிய அரசில் எந்த ஆதரவும் இல்லாத போது, எதிர்ப்பு இருந்த போது, மாறாக ஒன்றிய அரசு அங்க மோடிக்கு பதில் மாற்றாக நமது திராவிட தளபதி கொண்டு வருகிற ஆட்சி அங்க வந்தாச்சுன்னு சொன்னா உலக அளவில் தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவார். இந்த கம்பம் நகரம் சென்னை அளவுக்கு சிறப்பை கொண்டு போவார். என் அருமை தாய்மார்களே, அதை தெரிஞ்சு வச்சுங்க. தளபதி சொல்லி அடிச்சாருன்னா அடிப்பாரு. நான் ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கிறேன். 2018 டிசம்பர் 28 தலைவராக தளபதி பதவியேற்றதிலிருந்து இதுவரை அவருக்கு தோல்வியே கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட இல்லாத போது எதிர்கட்சியாக இருந்து 2019 தலைமையேற்று முதல் தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலில் வந்த போது ஒரு எம்பி கூட இல்லாத போது 39 தொகுதி இந்த போங்கு ஓபிஎஸ்ல கள்ள ஓட்டு போட்ட ஜெயிச்ச தொகுதியை தவிர்த்தா எல்லாத்தையும் சேர்த்தா 40. ஒரு எம்பி கூட இல்லாத போது தலைமையேற்று ஒட்டுமொத்த எம்பியும் வெற்றி வாகை சூடி தந்தவர் தலைவர் தளபதி. 2வது என்ன பண்ணாரு? சட்டசபை தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவை அரியணில் கொண்டு வந்தார் தளபதி. அதற்கு பின்னால் உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகாம மொத்த பயிலும் தும்சம் பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்தார். இதுவரை தளபதி தலைமை பொறுப்பேற்று ஒரு தோல்வியை கூட அவர் சந்தித்ததில்லை. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 அடிச்சு தூக்குவாருங்கிறது மட்டுமல்ல, டெல்லியிலும் மோடி அடிச்சு தூக்க விடுவார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.